இதுதான் இந்த வீட்டோட ரொம்ப முக்கியமான இடம், என்னோட பெட்ரூம். ரொம்ப அழகா இருக்கு. ஆனா கண்ணாடி இல்லாத ட்ரெஸ்ஸிங் டேபிளை இப்பதான் நான் பாக்குறேன். இதுல எனக்கு ஒரு பெரிய கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்களா? கண்ணாடிக்கு என்ன தேவை இருக்கு? உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்களுக்கு இதுதான் பிரச்சனை. எப்ப பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு உங்களை நீங்களே ரசிச்சுப்பீங்க. இதெல்லாம் என்ன பழக்கம்? என்னைக்கும் நான் கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணதே இல்லை. அது மட்டும் இல்ல, நான் தான் இருக்கேன்ல. உன் உருவத்தை நீ என் கண்ணுல பாத்துக்கோ. அது சரி, வீடு எப்படி இருக்கு? வீடு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா சில குறைகளும் இருக்கு. நான் ஒரு லிஸ்ட் போட்டு தரேன், நீங்க வாங்கிட்டு வந்துருங்க. உதாரணத்துக்கு ஃப்ரண்ட் ரூம்ல பெட்டே இல்லையே. அம்மா அப்பா நம்மள பார்க்க வந்தா அவங்க எங்க தூங்குவாங்க? ரொம்ப தான் அக்கறை அப்பா அம்மா மேல. உனக்கு ஏன் கூட தான் கல்யாணம் நடந்திருக்கு. நீ இப்ப கல்யாணமான ஒரு பொண்ணு. நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, நீ எல்லாம் தெரிஞ்ச விவரமான பொண்ணு. பிறந்த வீட்டு உறவை முடிச்சுக்கிட்டாதான் புகுந்த வீட்டுல ஒட்ட முடியும். உங்க அம்மா அப்பாவை மறந்துடு. மறந்துடு. உனக்கு சொந்தம்னு சொல்லிக்க நான் மட்டும்தான் இருக்கேன். அதே மாதிரி தான் எனக்கு நீ. உனக்கு ஒன்று தெரியுமா? ஒரு நல்ல பொண்டாட்டி ஒரு நல்ல அடிமையா இருப்பா. புருஷனை நல்லா பார்த்துப்பா. அதனால இன்னையிலிருந்து நான் என்ன சொல்றேனோ அதை தான் கேட்கணும். நான் என்ன பண்ண சொல்றேனோ அதை மட்டும்தான் பண்ணணும். இப்ப நான் உன்னை என்ன செய்ய சொல்றேனோ எக்ஸாக்டா அதை மட்டும்தான் பண்ணணும். சொல்லுவாங்க, காரியேஷு மந்திரி பரமேஷு தாஷி பூஜேஷு மாதா சாணியேஷு ரம்பா. இதோட அர்த்தம் ஒரு பொண்டாட்டி தான் வீட்டை சாமர்த்தியமா மந்திரி மாதிரி நிரூபிக்கணும். வீட்டு வேலைங்களை ஒரு தாசி மாதிரி பண்ணணும். சாப்பாட்டை ஒரு தாயை போல சமைக்கணும். அப்புறம் ரம்பை மாதிரி படுக்கையில தான் புருஷனை நல்லா திருப்திப்படுத்தணும். அஞ்சலி, அஞ்சலி, பூஜை ரூம்ல ஏன் கங்கை தண்ணி எடுத்து வைக்கல? அது உன் வந்து புத்திய பிறந்த வீட்டுல விட்டு வந்துட்டியா? நான் என்னலாமா நினைச்சேன். ஒரு நல்ல வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கோம், எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு. ஏன் இன்னும் நிக்கிற? ஏன் மூஞ்சியவை ஏன் பார்த்துட்டு இருக்க? போய் தண்ணி கொண்டு வா. போ. என்ன பண்ற நீ? கங்கை தண்ணி தரையில வச்சுட்ட. பயபக்தியே இல்லாம இப்படி பரிகாரம் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா நரகத்துல கூட இடம் கிடைக்காது. சுத்தப்படுத்தி ஆகணும் உன்னை. இப்ப இப்ப அந்த கங்கை தண்ணியை புடி, உன் தலையில வச்சுக்க. ஒத்த கால நின்னுக்கிட்டு 1008 தடவை கங்கை மந்திரம் ஜபிக்கணும். புடி. கவனமா இருக்கணும். ஒரு துளி தண்ணி கூட கீழே சிந்தக்கூடாது. கங்கை மாதா शुद्धि दाता नमो नमो. ओम गंगा माता शुद्धि दाता नमो नमो. ஏய் பிரதீப்,
பிரதீப், என்ன தம்பி கல்யாணம் ஆனதும் ஆளே மாறி போயிட்ட. வர சனிக்கிழமை உன் வீட்டுல தான் விருந்து ஏற்பாடு பண்ணிடு. நம்ம எல்லாரும் போலாம்டா. போய் பார்த்துட்டு வரலாம். என்ன சொல்ற? கண்டிப்பா போலாம். சனிக்கிழமை இவன் வீட்டுக்கு இவனை சாக்கா வச்சு நம்ம அண்ணியை பார்த்துடலாம். அது மட்டும் இல்ல, பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்காங்க. சமையல் எப்படி நல்லா பண்றாங்களான்னு பார்த்தலாம். கண்டிப்பா. சாட்டர்டே நான் டெல்லிக்கு போக போறேன் என் ஒய்ஃபை கூட்டிட்டு. திரும்ப இங்க தானே வருவேன். அப்ப பார்ட்டி வை. ஆமா. இதோ பாரு, பார்ட்டி எங்களுக்கு கண்டிப்பா வேணும். ஆமா. பார்ட்டி தானே வேணும். அப்ப ஏதாவது ரெஸ்டாரண்ட் ஓகே தானே? ரெஸ்டாரண்டா? வீட்ல சமைச்சு போடணுமாப்பா. கல்யாணம் ஆனதும் ஆளே மாறிட்டான் பாரு. நாங்களா வீட்டுக்கு வரக்கூடாதா? எதுக்காக வர போறீங்க? என்ன மோட்டிவ் உங்களுக்கு? விருந்து தானே வைக்கணும். எங்க வேணா வைக்கலாமே, வீட்டில் தான் வைக்கணுமா என்ன? என்ன விருந்துங்கிற பேர்ல வந்து என் பொண்டாட்டியை சைட் அடிக்க போறீங்க? உங்களை மாதிரி ஆளுங்க என்ன மனசுல வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். விருந்த சாக்கா வச்சு வந்து என் பொண்டாட்டியை உஷார் பண்ணலான்னு பாக்குறீங்களாடா? என்னடா என்ன பேசிட்டு போற பிரதீப்? என்னடா லூசு மாதிரி பேசிட்டு போறான்? காகிலோ 10 ரூபாதாம்மா, எடுத்துக்கங்க. அண்ணா தக்காளி என்ன விலை? காகிலோ 10 ரூபாதாம்மா. ஒரு 1/4 கிலோ கொடுங்க. சரிங்கம்மா. அட 3 மாசம் ஆகுது நீங்க குடி வந்து. இன்னைக்கு தான் நீங்க வர்றத நான் பாக்குறேன். எது இந்த காய்கடை கருப்புண்ணியத்துல உன்னை பாக்குறதே பெரும்பாடா இருக்கே. அது வீட்ல வேலை நிறைய இருக்கு, அதான் அடிக்கடி வெளியே வர முடியல. வீடுனா வேலை இருக்க தான் செய்யும். அதுக்காக இப்படியெல்லாம் இருக்க கூடாதுமா. அக்கம் பக்கத்துலயும் கொஞ்சம் பேசு. அது சரி, உன் சொந்த ஊர் எது? பனாரஸ். ஆமா, உங்களுக்கு? எனக்கு ஜான்பூர். உன்னோட பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன். எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப வந்து என்ன பாரு. கண்டிப்பா வரேன். அம்மா, எனக்கும் சொந்த ஊர் பனாரஸ் தாம்மா. உங்களுக்கு பனாரஸ்ல எங்கம்மா? எங்க வீடு கபில் சௌரால இருக்கு. உங்க வீடு எங்க இருக்கு? அதுவா, நாங்க இருக்கிறது குடலியா. அது என்னடா, ஊர்ல கொஞ்சம் நிலம் போலலாம் இருக்குமா, ஆனா பொழப்பு எதுவும் இல்லம்மா. அதான் இந்த காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு குடும்பத்தை நடத்திட்டு இருக்கேன். அப்படின்னா பனாரஸ்க்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்கல்ல? ஆமா, அப்பப்ப போவேன். சரி, அடுத்த வாட்டி போகும்போது என்கிட்ட கண்டிப்பா சொல்லுங்க. கண்டிப்பாம்மா, கண்டிப்பா சொல்றேன். என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? ரூட்டு பிரியாடா பொம்பளைங்கிட்ட. அண்ணா, என்னண்ணா பேசுறீங்க? நான் என்னண்ணா பண்ணேன்? தங்கச்சி கிட்ட நான் பேசிக்கிட்டு தானே இருந்தேன். ஏங்க தப்பா எடுத்துக்கிறீங்க? அவரும் எங்க ஊர் தான், அதான் பேசிட்டு இருந்தோம். மூடு. இங்க பார், கடையை காலி பண்ணு. முதல்ல கிளம்பி இங்க இருந்து. அப்படி எப்படி நான் போயிட முடியும்? ரொம்ப வருஷமா நான் இங்க தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி சொன்னா கேட்க மாட்டேல்ல? அண்ணா, என்னண்ணா பண்றீங்க? அண்ணா, என்ன இது? வேண்டாங்க, சொன்ன கேளுங்க. முதல்ல கிளம்பு. உன் தலையெழுத்து நல்லா இருக்கியா? குரங்கு கழுத்துல முத்து மாலையம். என்ன பண்றீங்க? நான் குரங்காடா. என்னங்க நீங்க? சொல்றேன். வேண்டாங்க, நான் குரங்கா? அவரு. என்னங்க? அண்ணா, வேணாண்ணே, சொன்னா கேளுங்கண்ணா. முதல்ல போடா வெளியே. சொன்ன கேளுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? இல்ல, என்ன நினைச்சிட்டு இருக்க? அது வந்து அவர் வாடி போ. ஆம்பளைங்களை பாத்திர கூடாது, உடனே இழிச்சு பேச ஆரம்பிச்சிருவேன். இல்ல. ஆளே கிடைக்கலன்னு போய் ஒரு கிளபோல்டு கிட்ட பேசிட்டு இருக்கியா நீ? எடி, என் மூஞ்சி நல்லா இல்லைன்னு நீ எவங்கிட்ட வேணாலும் போய் பேசிட்டு இருப்பியா? என் குடும்ப மானத்தை காத்துல பறக்கவில்லைன்னு நினைச்சியா நீ? சொல்லுடி, சொல்லு. இன்னையிலிருந்து வீட்டுக்கு எது தேவைப்பட்டாலும் அதை நானே வாங்கிட்டு வரேன். புரிஞ்சுதா? முறைக்கிட்டு நடந்த அப்புறம் அவ்வளவுதான். இன்னொன்னு கேட்டுக்க, இனிமே நீ வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அதையும் மீறி யார்கிட்டயாவது பேசுன, அது எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நான் ரொம்ப கெட்டவனாய் வேண்டி. ஆமாம்மா, எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. அது நான் இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கேன்ல, பிஸில எதை பத்தியும் யோசிக்கவே இல்ல. அதான் உங்ககிட்ட கூட பேசவே முடியல. இவ்ளோ பெரிய வீடு, ஒரு வேலைக்காரங்க கூட உனக்கு துணை கிடையாதா? எப்படி எல்லாத்தையும் நீ சமாளிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் பெரிய வேலை இல்ல. நாங்க 2 பேர் தானே இருக்கோம். அதனால வேலை கம்மி தான், கஷ்டம்லாம் இல்ல. அப்பா இந்தாங்க, டீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னாச்சுமா? என்னம்மா இது? எப்படி இந்த காயம்? அது அது வந்துமா, நான் ஏணி போட்டு ஃபேனை தொடச்சிட்டு இருந்தேனா, அப்பதான் இந்த காயம் பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஒண்ணும் இல்ல, சின்ன காயம் தாமா. ஒரு 2-3 நாள்ல தானே சரியா போயிடும். மாப்பிள்ளை வந்துட்டாரு. வந்துட்டீங்களா? மாப்பிள்ளை வணக்கம், எப்படி இருக்கீங்க? நீங்க இங்க என்ன பண்றீங்க?
யார் உங்களை கூப்பிட்டது? யாரும் எங்களை கூப்பிடல மாப்ள. எங்க பொண்ணை பார்த்து 6 மாசம் ஆச்சா, அதான் இவ எங்களுக்கு ஃபோனும் பண்ணலையா, இவ நினைப்பாவே இருந்தது எங்களுக்கு. அவ்வளவு நினப்பு இருந்தா இவளை ஒரேடியா கூட்டு போயிடுங்க. மாப்பிள்ள என்ன அப்பா அம்மா அவர் இப்பதானே ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காரு. இல்லைன்னா இப்படி எல்லாம் பேச மாட்டாரு. எங்களுக்கு எல்லாம் புரியுதுமா. கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதில்ல நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பாயிடும். நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா, அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. நல்லா இருமா. உன் உடம்ப பாத்துக்கமா.